நக்ரோட்டா இராணுவ நிலையத்தில் துப்பாக்கி சண்டை, சந்தேக நபர் நுழைய முயல இராணுவம் அந்த நபரோடு சிறிது நேரம் துப்பாக்கி சண்டை போட்டு என்கேஜ் பண்ணி அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மழை விட்டும் துவான விடலை அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சீஸ்ஃபயர் வந்தாலும் கூட சிறிதும் பெரிதுமாக ஆங்காங்கே இந்த ஊடுருவல்கள், துப்பாக்கி சண்டைகள், பாகிஸ்தான் இராணுவம் நேரடியாக என்கேஜ் பண்ணுவது, ட்ரோன் அனுப்புவது, இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அனுப்புவது என இப்படி நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இது பற்றின ரிப்போர்ட்ஸ் சில நிமிடங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. பட் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இராணுவ தளத்துடைய சுற்றளவு அருகே சந்தேகத்துக்கிடமான நடமாட்டம் இருந்தது என்றும், ஒருவர் நுழைய முயன்றதும் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதும் இப்போ உறுதியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ்குமார் ஓட்டியோ. அதாவது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நக்ரோட்டா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது பயங்கரவாதி ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், இதில் நக்ரோட்டா ராணுவ தளம் சேதமடைந்ததாகவும், அங்கு பணியில் இருந்த ஒரு ராணுவ வீரருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் இன்று இரவு செய்தி வெளியானது. சற்று நேரத்திலேயே அதில் சில குழப்பம் இருந்ததன் காரணமாக அதில் சில மாறுதல் கூட காணப்பட்டது. இந்த நிலையில் தான் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை ஒன்றை அளித்திருக்கிறது. அதாவது அந்த நக்ரோட்டா ராணுவ தளத்தின் சுற்றளவுக்கு வெகு அருகில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் ஒன்று காணப்பட்டதாகவும், இதனை கண்டதும் அங்கு பணியில் இருந்த சென்ட்ரி ஊழியர் உடனடியாக விழித்துக் கொண்டு அந்த நபரின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டின் காரணமாக அந்த நபர் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும், இந்த துப்பாக்கி சண்டையில் பணியில் இருந்த சென்ட்ரி ஊழியருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய நபர்களுக்கான தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே சமயம் தற்போது அந்த நக்ரோட்டா ராணுவ தளம் என்பது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறது என்று இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஊடுருவிய நபர்களை கண்காணிக்க தேடுதல் வேட்டையும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுதான் ராணுவம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவல். அந்த சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தில் கண்டறியப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் தானா அல்லது வேறு ஏதேனும் நபர்களா என்பது தீவிர விசாரணைக்கு பிறகு தெரிய வரும்.